வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். வரதட்சணை வழக்கு. மனைவியால் பிரசாந்த் குடும்பமே உள்ளே போக பார்த்தாங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்ததா? இணையதளத்தில் வைரலாகும் சோகமான பதிவு. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். டாப் ஸ்டார் என்று ரசிகர்களால் கொண்டாடப்படும் பிரசாந்த் ஒரு காலத்தில் அஜித் விஜயை விட டாப் ஹீரோவாக இருந்தார். பல இயக்குனருடன் பணிபுரிந்து ஹிட் படங்களை கொடுத்த அவர் தனது பர்சனல் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்தித்தார். அதன் காரணமாகவே அவரால் திரைத்துறையில் கவனம் செலுத்த முடியலை. இந்த நிலையில் அவர் குறித்து பிரபல சபிதா ஜோசப் பேசியிருக்கிறாங்க. பிரசாந்த் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் ஒரு காலகட்டத்தில் உச்ச நடிகராக இருந்தார். தந்தையின் துணை இருந்தாலும் தனக்கான அத்தனை திறமைகளையும் அவரை வளர்த்து கொண்டார். சினிமாவில் பல விஷயங்களை கற்ற ஹீரோ என்று அப்போதைய பெயர் எடுத்தவர் தான். தமிழில் மட்டுமின்றி தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் நடித்து கலக்கியிருந்தார். அதனால் டாப் ஸ்டார் என்று அவருக்கும் பட்டம் உண்டு. இப்போதைக்கு டாப்பில் இருக்கும் ஹீரோக்கள் விஜயாதி சினிமாவில் அறிமுகமான சமயத்தில் பிரசாந்த் அவர்கள் டாப் 5 ஹீரோக்களில் ஒருவராக இருந்தார். குறுகிய காலத்திலேயே பாலு மகேந்திரா, மணிரத்னம், சங்கர் என முன்னணி இயக்குநருடன் பணியாற்றும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அந்த படங்கள் அவங்க கரியரில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இன்றளவும் இருந்து வருகிறது. கண்டிப்பாக பிரசாந்த் அவர்கள் பெரிய ரவுண்டர் வருவார் என்று கணிக்கப்பட்டது. ஆனால் திடீரென அவருக்கு வாய்ப்பு குறைய ஆரம்பித்தது. அதற்கு அவரது பர்சனல் வாழ்க்கை நடந்த பிரச்சனை தான் காரணம். திருமணம் செய்திருந்தால் கிரகலட்சுமிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அந்த பிரச்சனையால் சினிமாவில் அவரால் முழு கவனத்தை செலுத்த முடியலை. ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த சமயத்தில் நடந்தது. காவல்துறை கூட அந்த சம்பவம் போனது. ஒரு கட்டத்தில் 2 பேருமே விவகாரத்து செய்துட்டாங்க. சினிமாவில் ஒதுங்கியிருந்த அவர் இப்போது மீண்டும் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. விஜயுடன் கோட் படத்தில் நடித்திருந்தார். அந்தகன் படத்தில் ஹீரோவாக நடித்திருந்தார். இந்த நிலையில் அவர் குறித்து பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் பேட்டியில் பிரசாந்த் மற்றும் அவரது குடும்பத்தினர் வரதட்சணை கேட்பதாக அவரது முன்னாள் மனைவி புகார் அளித்தாங்க. அந்த பெண்ணின் உறவினர்கள் கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கிறாங்க, எனவே அவர்கள் துணையும் இருந்தது. ஆனால் நாங்கள் அப்படியெல்லாம் ஒன்று கேட்கல என நிரூபித்த பிரசாந்த் குடும்பம் திணறிவிட்டது. ஒரு கட்டத்தில் உள்ளே போக வேண்டியதாகிறது. எப்படியோ தாங்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை, அந்த பெண் தான் ஏமாற்றினாங்க என்பதை நிரூபித்து அதிலிருந்து வெளியே வந்துட்டார் பிரசாந்த் அவர்கள். இந்த மன உளைச்சலின் காரணமாக நிறைய திரைப்படங்களை இழந்தார். அது மட்டும் இல்லாமல் நடிகர் பிரசாந்த் அவர்கள் தற்கொலை கூட செய்து கொண்டார். இது எதுவுமே வெளியில் வராமல் இருந்தது. அவர்களுடைய பெற்றோரான நடிகர் தான் அவரை காப்பாற்றி மருத்துவமனையில் அழைத்து சென்று அவரை உயிரை காப்பாற்றிருந்தார். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய திருமண வாழ்க்கையில் ரொம்ப மன உளைச்சலில் இருந்து தற்கொலை செய்து கொண்டு சாகும் அளவுக்கு போயிருந்தார் பிரசாந்த் அவர்கள். இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அதுலேருந்து மீண்டு வந்து திரைப்படங்களை நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.